ஆமோ அம்மையா 1 வயதுல ஊந்து விளையாடுகிறா வல்லரக்கர் அச்சுதன் 2 வயசு ஆச்சுப்பா ஆமா அப்பதான் இருந்து விளையாடுவான் 2வது வயசுலதான் இருந்து விளையாடி இருக்கிறான் சரி 3 வயதாச்சு முடி இறக்கி காது குத்தி ஆமா மொக்காம்னு 3 வயசு ஆச்சு பாத்துக்கோ 3 வயசு ஆச்சுப்பா முடி இறக்கி காது குத்தி காதில் ஒரு கடுக்கனிட்டு எனக்கு விட 3 வயசு ஆச்சு காது குத்தி கடுக்க முடியும் அவருக்கு 83 ஆகுது 83 இல்ல வெறும் 3 ஆமா 83 கிடையாதுயா சரி அப்ப 4 வயசு ஆச்சுப்பா ஆமா நடந்து ஓடும் பிராயமாச்சு ஆமா 4வது வயதிலே நடந்து ஓடும் பிராயமாச்சு 5 வயதாச்சு வல்லரக்க ராஜனுக்கு ராஜமன்னனுக்கு பிள்ளைக்கு 5 வயசு ஆச்சுன்னா என்ன செய்வாங்க என்ன செய்யணும் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும்பா ஓ பிள்ளைக்கு 5 வயசு ஆனிச்சுன்னு சொன்னா பள்ளிக்கூடம் அனுப்பணும் ஆமா எங்க அப்பாவும் அப்படி நினைச்சிருந்தாருன்னு சொன்னா சரி இன்னைக்கு நான் எங்கேயோ இருப்பேன் இங்க வந்துக்க முடியுமா அப்படி நினைச்சிருந்தா ஆஹா இன்னும் 5 வயசுல என்ன எங்க பத்துனாங்க கையில ஒரு வாளி தூக்குவாளி சோறையை வச்சுக்கிட்டு கையில ஒரு தயிர் பாக்கெட்டையும் கொடுத்து கையில ஒரு பெரம்பையும் கொடுத்து ஓ இத பத்திட்டு போன்னு பத்தி விட்டாரு எங்க பத்திக்கிட்டு காட்டுக்கு தான் ஆடு மாடு பத்திக்கிட்டு ஆமா தாயி புக்க தந்து வாயால படிக்க சொல்லல எங்க அப்பா சொல்லி கொடுத்த ஒரே வார்த்தை என்ன வார்த்தை அங்க போவாத பை அது போதுமே ஒரு வார்த்தையை சொல்லி தந்து எங்க காலத்தை பூரா ஓட்டிட்டாரு பாத்து சரி அதுல என்ன குறைச்சல்ப்பா அதுக்கு ஒரு குறைச்சல் இல்ல தான் செய்யும் தொழிலை தெய்வமா நினைச்சு செய்யணும் அடுத்த வயக்காட்டுக்கு போனா தான் முதுகு பேத்துறதாங்க அப்பப்போ மத்தபடி செய்யும் தொழில தேவன் தான் பாத்துக்கோ 10 மாடுன்னா நீ ஒரு கோடிக்கு அதிபதி கரெக்டா 81 மாடு நிக்கி 81 மாடு நிக்கி அந்த 10 பிள்ளைக்கு நீ தான் டீச்சர் ஆமா படிச்சா அது கிடைக்குமா கிடைக்காது ஆமா சரி இருப்பதனால வல்லரக்க ராஜனுக்கு வயது 5 ஆக இருக்கும்போது ஆமோ ஐயா தான் தகப்பனாகப்பட்ட ரிஜிமுகவர்ணன் தகப்பனாகப்பட்ட ரிஜிமுகவர்ணன் என்ன சொல்லுகிறார் பள்ளிக்கூடத்துல போய் அனுப்ப வேண்டும் என்று சொல்லி இந்த பிள்ளை எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப வச்சு முடியுமா தாய் முடியுமா பறக்க முடியாம பாரு அவன் டீச்சரே ஏதாவது பண்ணிட்டு வந்துருவான் ஆமா அம்மா போச்சு போ ஆமா அப்ப வாத்தியாரே என்ன சொல்லுகிறார் பாருங்க என் அம்மா சொல்லுகின்றா அருமையா வாத்தியாரே வார்த்தை ஒன்றே ரிஜிமுகவர்ணன் வாத்தியார் அழைத்து சொல்லுகிறாரு ஐயா வாத்தியாரே எனது மகன் வல்லரக்கனுக்கு சரி நீங்க தான் படிப்பு சொல்லி கொடுக்க ஆமா எனக்கு எப்படி நல்ல முறையில பாடம் நடத்தி நல்ல படிக்க வச்சீங்களோ அதே போல எனது மகன் வல்லரக்க ராட்சதனுக்கு நீங்களும் அதே போல பாடம் சொல்லி கொடுக்கணும்னு சொல்லி ரிஜிமுகவர்ணன் சொல்லிட்டாரு அவனை நல்ல வழியில கரையேத்தணும் அது உங்க கையில தான் இருக்கு ஐயா ஆமா வாத்தியார் இடத்துல ஒப்படைச்சாச்சு சரி வாத்தியார் இடத்துல ஒப்படைக்கணும்னு சொன்னாலும் ஆமா பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும்னா ஒரு நல்ல நாள் பார்க்கணும் ஆமா கண்டிப்பா நல்ல நாள் பார்க்கணும் தாய் இந்த காலத்துல சேர்த்திருக்காங்க எந்த நாள்ல புரட்டாசி மாசம் சரி சரஸ்வதி பூஜை என்று பிள்ளையை கொண்டு அனுப்புவாங்களாம் ஓ கலைவாணி பூஜை அன்னைக்கு கலைமகள் ஆமா சரஸ்வதி அம்மா அப்ப பூஜை அன்னைக்கு போய் சேர்த்தோம்னா அந்த புத்தகம் கைமா இருக்கு போல அந்த அம்மா தானே கையில ஒரு வீணையை வச்சுக்கிட்டு நல்லா படிச்சு நல்ல ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போவியாம் இது தெரிஞ்சிருந்தா அப்ப என்ன அன்னைக்கு சேர்த்திருக்கலாம் மத்தா சரஸ்வதி பூஜை அன்னைக்கு இங்க சேர்த்திருந்தாலும் என்ன செஞ்சிருக்க போற அன்னைக்கு சேர்த்திருந்தாங்கன்னு சொன்னா ஒருவேளை ஆபீஸ்ல உட்கார்ந்து கையெழுத்து போட்டுக்கிட்டு இருந்திருக்கலாம் போட்டுக்கியே ஆமா அப்படி போட்டிருந்தா நம்மளால ஊரா திருவிழா பார்க்க முடியாது தா அப்ப இப்ப தந்திருக்க படிப்பு சரியான படிப்பு ஆமா எல்லாத்துக்கும் ஒரு நாள் கூட நமக்கு வருஷம் பூரா கூட சரியா போச்சு அப்ப புரட்டாசி மாசத்திலே சரஸ்வதி பூஜை என்று தாய் சரஸ்வதி பூஜை என்று வல்லரக்க ராஜனை வாத்தியார் இடத்துல ஒப்படைச்சாச்சு சரி வாத்தியார் என்ன சொல்லி கொடுக்கிறாரு என்ன சொல்லி கொடுக்கிறார் அம்மா அப்ப வல்லரக்கா அறிவோம் நன்றாக குரு வாழ்க குருவே துணை இல்லத்தா 5 வயசு பையன் பத்தில நம்மளை மாதிரி எருமாடு மாதிரி வளர்ந்திருந்தோம்னா அறிவோம் நன்றாக குருவாழ்க குருவே துணைன்னு சொல்லிருப்பான் அவனும் 5 வயசு தான் ஆகுது அந்த பையனுக்கு அவன் ஆனவன் இழுக்கான் கூணாவ கூணு இழுக்கான் வாயில வர மாட்டேங்குது கூணாவ துப்பியே திட்டுறான் வாத்தியார் மூஞ்சில ஐயா பாலகா இன்னும் அந்த வல்லரக்க ராட்சதன் என்ன எல்லாம் படித்து வரான் பாருங்க என்னம்மா கட்சி வருகின்றா பூவண்ணா ஏனா
அழகா படிச்சு பெறுவோம். அவன சொல்லிட்டான்பா. அழகா சொல்லிட்டான். ஆனா எம்காம் படிச்ச நீ சரி திக்குதே என்னத்த என்ன? அதுலயும் என் மேல தப்பு கிடையாதுதா. சரி எனக்கு சொல்லி தந்தாங்களே மல்லிகா டீச்சர். ஆமா. ஒண்ணாப்புல பாடம் எடுத்தா ஒழுங்கா சொல்லி தரலையா? ஒழுங்கா சொல்லி தந்தாங்கத்தா. சரி என்னது சொல்லி தந்தாங்க? என்னது? கடைசி வரைக்கும் ஆனா அவனா சொல்லி நிப்பாட்டிட்டா அந்த அம்மா. ஒரு வார்த்தை கேனா காவனாவும் ஏபிசிடின்னு சொல்லி தந்திருந்தாங்கன்னு சொன்னா நான் இப்ப உங்க முன்னால திக்கு வேணா இல்லன்னா தப்பா தான் சொல்லுவேனா? எப்பா ரெண்டாம் வாய்ப்பு பின்னால கானா காவனா இருக்கு, அந்த இங்கிலீஷ் நோட்டு பின்னால ஏபிசிடி இருக்கு, எடுத்து படிச்சுக்கோன்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க தவிர. ஆமா ஒரு வார்த்தை சொல்லி தந்தாங்களா? விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் யாராவது சொல்லி தராங்களா? ஆமா இப்ப எம்காம் படிச்சேன்னு சொல்லுதீல, எம்காம்க்கு காலேஜ்ல போய் உட்கார்ந்தோனே யாராவது ஒருத்தர் ஏபிசிடியும் கானா காவனாவும் சொல்லி தந்தாங்களா? காலேஜ்ல சொல்லி தருவாங்க. அப்படி சொல்லி தந்தாங்கன்னா விவரம் உள்ள வயசுல அழகா விவரம் தெரியாத வயசுல இப்படி அலையும் போது சொல்லி தந்தா யாராலமா படிக்க முடியும்? யாரால படிக்க முடியும்? அதுல தாய். ஆமா இப்படி அலைஞ்சிருக்கேன். அப்பம்போது இதுதான் இதான் ஏங்க யாரால படிக்க முடியும்? அப்போ பார்த்தான் வல்லரக்க ராஜமன்னா இன்னும் என்ன பாடங்கள்லாம் படித்து வருகிறான் தெரியுமா? என்னமா படித்து வருகின்றான்? 4 நல்ல வேதங்கள், 6 நல்ல சாஸ்திரமா, 11 புராணங்களா, 64 நல்ல கலைஞானம் தான் படித்தான், 96 தத்துவமா, 108 ஆகமங்கள், இத்தனையும் தான் படித்தான், அறிவுடைய வல்லரகே சாஸ்திரங்கள், 11 புராணங்கள், ஆமா 64 கலைஞானம், 64 கலைஞானங்கள், 96 தத்துவம், அடேங்கப்பா 108 ஆகமங்கள். ஆமா 108 ஆகமங்களோடு படிக்கிறான். அத்தனையும் தான் படித்தான் அறிவுடைய வல்லரக்கன். ஆமோ ஆமையா படிச்சு வரக்கூடிய நாளையில சரி 10 வயசுக்குள்ள பலகளையும் படிச்சுட்டான்பா. சரி வயது எத்தனை? ஆமா 17 வயதாக இருக்கிறது. அடேங்கப்பா அப்ப பார்த்தான் வல்லரக்கன். சரி நம்ம எவ்வளவுதான் படிக்கட்டும் ஐயா, ஆமோ அமையா என்னதான் படிச்சாலும் அவரவர் குலத்திற்கு தகுந்தவாறு படிக்கணும். ஆமா இது கண்டிப்பா உண்மைதான் தாய். என்னப்பா நம்ம என்னதான் படிச்சாலும் சரி சரி படிப்பு வந்து நமக்கு கஞ்சி ஊத்த போறது கிடையாது. அவங்க குலத்திற்கு தகுந்தவாறு படிப்பது இன்னும் சிறந்த மேல பாத்துக்கோ. சிறந்த தொழில். அந்த அம்மா பாரு பக்கத்துல இருந்து படிக்க. என்னது? அந்த அம்மாலாம் அம்ஏபிஎல் படிச்சிட்டு இப்ப நம்ம கூட சாய்ந்து படிச்சுக்கிட்டு ஏதோ பிஎல் படிச்சிருக்கலாமா? அழகா படிச்சுட்டு நம்ம கூட இவ்வளவு அழகா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா பாத்தீங்களா? அவனாவது பரவாயில்ல. ஏன் நல்ல படிப்பு தான், படிப்பு வேஸ்ட் படிப்பு. அது இப்போ அப்படித்தான் இருக்கு. நான் இருக்கிறங்க மாமா சொட்டத்தல மாமா குடுக்கடிக்க மாமா அவர் என்ன படிச்சிருக்காரு தெரியுமா? என்ன படிச்சிருக்காரு தெரியுமா? பிகாம் சிஎஸ். அழகான படிப்பு தான். இந்த வாரம் எப்படி தூக்கி நிக்காரு போஸ்டாலா, டிகிரி வாங்க டிஷர்ட்லாம் இருக்கு, அந்த கோட்லாம் இருக்குதா, அழகா இருக்கு பாத்துக்கோ. இவரா பரவாயில்ல, பின்னால ஒருத்தர் பறக்க முடிச்சுக்கிட்டு இருக்காரு பட்டையை போட்டு ஊரே மத்த பட்டை. அவர் என்ன படிச்சிருக்காரு தெரியுமா? தெரியுமா? பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்காரு. ஆமா ஆம்பளை நர்ஸாப்போ. ஏமா ஆம்பளை நர்ஸுமா ஊசி போட்டாருன்னு சொன்னா அடேங்கப்பா அந்த நோய் வடக்காம ஓடிறான். காத்தடிச்சு ஊசி போட்டு விட்டுருவாரு. என்னடா காத்தடிச்சு ஊசி போட்டு அப்படித்தான் போடணும்னு நினைச்சிட்டு இருக்காரு. உயிரினங்களை நிறைய ஆகிட்டலாமா, அத குறைக்கணுமா வேண்டாம்? கொல்லணும்ல. கண்டிப்பா அதுக்காண்டி அவர் நர்சிங் படிச்சிருக்காரு. கண்டிப்பா தாய். அப்ப பார்த்தான் வல்லரக்க ராஜமன்னன். ஆமா ஐயா என்னதான் படித்திருந்தாலும் குலத்திற்கு தகுந்தவாறு படிக்க வேண்டும் என்று. ஆமா கண்டிப்பா என்னதான் படிச்சாலும் சரி அவங்க குலத்திற்கு தகுந்தவாறு படித்து வச்சுக்கோங்க. அவனோ இருக்குதா? ஆமா என்ன குலம்? அரக்கர் குலம். அசுர அரக்கர் குலம். அவன் அரக்கர் குலத்திற்கு தகுந்தவாறு படிக்க வேண்டுமே என்று சொல்லி ஆமா வல்லரக்க ராஜமன்னன் என்ன படித்து வருகிறான் தெரியுமா? என்னமா வச்சு வருகின்றான்? ஏற்றம் குதிரை ஏற்றம் குதிரை ஏற்றம் எழுதிருந்த தொழில் படித்தான். கூடு விட்டு கூடு வாய்வார் தொழிலை கற்று உணர்ந்தான்.
சரி. குதிரை ஏற்றம். எழில் சிறந்த தொழில் படித்தான். கூடு விட்டு கூடுவாய்வான் குலத்தொழிலை கற்றுணர்ந்தான். தம்மடக்கி பாய்ந்தானால் தாவிடுவான் ஒரு காதம். ஆமா. மூச்சடக்கி பாய்ந்தான்னு சொன்னா சரி 300 அடி பாய்ந்துடுவான்பா. அடேங்கப்பா. என்னப்பா? மூச்சு அடக்கி பாய்ந்தான்னு சொன்னா 300 அடி பாய்ந்துடுவான். 300 அடி. தம்ம அடக்கி பாய்ந்தான்னு சொன்னா தாவிடுவான் 100 காதம். அடேங்கப்பா. என்னப்பா? அவனுக்கு தெரியாத தொழிலே கிடையாதுப்பா. கூடு விட்டு கூடு பாய்கிறான், குலத்தொழிலையும் படித்து வைக்கிறான். படியாத படிப்பும் கிடையாது, பாராத வித்தையும் கிடையாது. அவனுக்கு தெரியாத வித்தைகளே தெரியாது. ஆமா. எல்லா குரலி வித்தையும் படிச்சு வைக்கான். ஆமாப்பா. சரி. இப்படி எல்லாம் படித்து வரக்கூடிய நாளையிலே வல்லரக்கராஜனுக்கு வயது 21. ஆமோ ஆமம்மா. 21 வயசுன்னு சொன்னா சரி சும்மா வாப்பா. அது 2 கெட்ட வயசு தான். 2 கெட்ட வயசு. ஏன்னா வாலிய பிராயம் பத்தில. வாலிப பிராயம்பா. ஆமா 2 கெட்ட வயசுமா அந்த 21 வயசு. இளம துள்ளும் அப்பா. ஆமா இந்த 21 வயசை தாண்ட முன்னால நாங்க படுத சங்கடம் எங்களுக்கு தானே தெரியும். தெரியும். யானு கேக்கியா? ஏம்பா 100 ரூபாய்க்கு முடி வெட்டுறதுக்கு 200 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு போவோம் சொரண்டைக்கு. அங்கதானே காலேஜ் பிள்ளை இருக்கும். காமராஜ் காலேஜ் வருது, ஜேபி காலேஜ் வருது, நல்லமணி காலேஜ் வருது. அதான் 100 ரூபாய்க்கு முடி வெட்டுறதுக்கு 200 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டது பஸ் ஸ்டாண்ட்ல அங்க வருவானோ இங்க வருவானோ, கூழு கடையை சுத்துவானோ, பிரியா சூப்பர் மார்க்கெட் போவானோ. இல்ல என்னத்தையும் வாய்க்கு வந்தது. திருப்பி வேளாண் நாடார் கடைக்கு போவானோ இங்க வருவானோ, எம்கே புக் சென்டர் போவானோ இங்க வருவானோ, காமராஜர் சிலை சுத்துவானோ அண்ணா சிலை சுத்துவானோ. என்ன அந்த முடி அந்த 21 வயசு பார்க்க பாரு, அந்த வயசு பார்க்க பாரு. அப்படித்தான் அப்படி நம்ம தாண்டியாச்சு தான். எனக்கு காடு வாங்க வீடு போப்போங்க. சரி இதுக்கு மேல நினைச்சு சரி. அப்ப வல்லரக்க ராஜனுக்கு வயது 21 இருக்கும்போது தாயாகப்பட்ட ரத்த கன்னியம்மா பார்த்தா என்ன செய்கிறா? மன்னவனை மணவாளா என் கணவா ராஜவண்ணா நேந்தி தவமிருந்து நெய்யால விளக்கேத்தி கோவில் கோவிலா சென்று கொடிய தவமிருந்து ஒரே ஒரு பிள்ளை வச்சிருக்கும். ஆமா ஒரு 5-6 பிள்ளை பெத்தாலும் பரவாயில்ல. ஒண்ணு கண்ணேன்னு கருவேப்பிள்ளை கொத்தாட்ட இருக்குது. சரி இந்த பிள்ளைக்கு நம்ம காலம் முடியறதுக்கு முன்னாடி ஒரு திருமணம் முடிச்சு வச்சா என்ன? ஆமா நம்ம கையும் காலும் கெதியா இருக்கும் போதே உனக்கு ஒரு திருமணத்தை முடித்து வைத்தால் என்ன? திருமணம் ஏன் முடிக்கணும்னு சொன்னா என்ன காரணம்? 56 தேசத்தை இது நாள் வரைக்கும் நல்ல முறையில ஆட்சி செஞ்சு வச்சாங்க. சரி நமக்கு பிறகு இந்த அரசு ஆளணும்னு சொன்னா ஆமா நம்ம போனதுக்கு அடுத்து இந்த 56 தேசத்தை அரசு ஆளணும்னு சொன்னா நம்மளது மகன் வல்லரக்கனால மட்டும்தான் முடியும். பிள்ளைகிட்ட தானே பொறுப்பு ஒடுப்பைக்கணும். ஆமா ஆமா பொறுப்பு ஒப்படைக்கணும்னு சொன்னா, நாட்டு பொறுப்பு ஒப்படைக்கணும்னு சொன்னா எடுத்தவங்க அவுத்தவங்க இருக்க முடியுமா? இருக்க முடியாதுப்பா. முடியவே முடியாது. 56 தேசத்தையும் மகன் கையில ஒப்படைக்கணும்னு சொன்னா ஆமோ அமையா என்ன செய்யணும்? என்ன தெரியுமா செய்யணும்? என்ன? நாட்டு பொறுப்பு ஒப்படைக்கணும்னு சொன்னா முத அவனுக்கு குடும்ப பொறுப்பு வர வைக்கணும். குடும்ப பொறுப்பு ஒண்ணா இருக்கணும். அதுக்கு என்ன கீழ் வீட்டுக்காரிலேயே போய் விட முடியும்? இல்லப்பா. கீழ் வீட்டுல இருக்கால அறிஞ்சுதான் அவன் வீட்டுல கொண்டு வைக்க முடியும்? அவனுக்குன்னு ஒரு கல்யாணத்தை முடித்து முடிக்கணும்பா. அவன் வீட்டம்மாவையும் அவன் பிள்ளை குட்டிகளை எப்படி பார்க்கணும், எப்படி பார்க்கணும், அதே போலதான் இந்த நாட்டையும் பார்ப்பான், நாட்டு மக்களையும் நல்லா பார்ப்பான். ஆமா என்று சொல்லி வல்லரக்க ராஜ மன்னனுக்கு பக்கத்து ஊரிலே சென்று பவளக்கண்ணி என்ற வெண்ணாளை உன்னுடைய மனம் முடித்து வச்சாச்சு. சரி பிள்ளைக்கு காலையில திருமணம், மாலையில பட்டம் சூட்டும் விழா. அடேங்கப்பா காலையில திருமணம், சரி மாலையில பட்டம் சுட்டு விழா வல்லரக்க ராஜனுக்கு. பட்டம் சுட்டு விழான்னு சொன்னா 56 தேசத்தையும் அவன் கையில ஒப்படைக்கணும். எடுத்தவங்க அவுத்தவங்க நம்ம 2 பேரும் இருந்து உனக்கு பட்டத்தை சூட்டலாமா? இல்லப்பா அது பேச்சுக்கே இடம் கொடுக்காது. 56 தேச மன்னர்களும் வரணும்ல. வந்துட்டாங்களா 56 தேசத்து மன்னர்கள்? நம்ம மட்டும் இங்க படிச்சா போதுமா? மன்னர்கள் எல்லாம் வரணும். மன்னர்கள் எல்லாம் வருவாங்கம்மா, வீடு சுத்துவாங்க கரெக்ட்டா 12 மணிக்கு. சரி டிங் 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 டன் டனக்குமா அடிக்கும்போது வருவாங்க. இப்போ எல்லாம் வீட்ல உட்கார்ந்து கணக்கு போடணும். உனக்கு என்னது கேட்ட? முதங்கடவை கணக்கு போடணும் பாத்துக்கோ. இல்லன்னா அவன் வேற அந்த கேள்வி கேட்காம பாத்துக்கோ. அதனால வீட்டை சுத்திட்டு அப்பப்ப தூக்கி விழுந்து கூடுவா. தூக்கம் வந்துச்சா 2 தூள் எடுத்து வாயில போட்டு கூடுவாங்க. தூள போடணும், வாயில போடணும். தூக்கம் வராது தூள் எடுத்து போட்டா. அப்ப பார்த்தால் தாயாகப்பட்ட ரத்த கண்ணி வெண்கொடியா. ரத்த கண்ணி வெண்ணா யாரை அழைக்கிறவாருங்க? யாரையம்மா அழைக்கின்றா? அருமையா மந்திரி மந்திரி வார்த்தை ஒன்று சொல்ல ஆளு வேற இல்ல, நான் வீட்டு போயிருவேன்.
எந்திரின்னு சொல்லாதே நீ. ஆமா. சரி. அப்போ பார்த்தால் வல்லரக்கனுடைய அம்மா ரத்தக்கண்ணி பெண்கொடியானவள். ரத்தக்கண்ணி பெண்கொடியானவள் மந்திரி அழைத்து சொல்லுகிறார். என்ன சொல்லுறா? அப்பா மந்திரி. என்னங்கப்பா மந்திரியா? 56 தேச மன்னர்களுக்கும் அரசாட்சி செஞ்சு வைக்கணும். ஆமா ஆமா வல்லரக்கனை பட்டம் சுட்டி வைக்கணும்னு சொன்னா அதனால ஆமா 56 தேச மன்னர்கள் இங்க வரணும்னு சொன்னா ஒரு ஓலை எழுதி அனுப்பணும். ஓலை எழுதி அனுப்பணும். ஆமா. சரி. அந்த காலத்துல அப்படி ஓலை எழுதி அனுப்புவாங்க. ஆமா அந்த காலத்துலன்னு சொன்னா என்ன கிமு அப்படின்னா கிமு. ஆமா கிமுன்னு சொன்னா 1900க்கு முந்தின வருஷத்துல ஆமா முந்தின வருஷத்துல ஓலை எழுதி அனுப்பியிருக்காங்கம்மா. ஓலை எழுதி. ஆமா அதுக்கு அடுத்து தான் வந்துச்சு லெட்டர். ஓலையில எழுதி அனுப்பாங்கன்னு சொன்னா இந்த மாசம் ஓலை போய் சேரும் கடைசியில. அடுத்த மாசம் அதுக்கு பதில் வந்து சேரும் அந்த ஓலையில. போருக்கு வாரம்னு சொல்லி ஓலை எழுதி அனுப்புவாங்க. ஆமா இந்த மாசமே அனுப்புறான்னு சொன்னா மாச கடைசியில போருக்கு போவாங்க. சரி. அடுத்த மாசம் அதுக்கு ரீப்ளை பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்து வந்துச்சு லெட்டர். இன்னைக்கு லெட்டர் போட்டோம்னு சொன்னா துபாயில இருந்து அடுத்த வாரம் அவன் அம்மா கைக்கு வந்து அது எப்போ ஒரு 80 வருஷத்துக்கு முன்னால ஒரு 70 வருஷத்துக்கு முன்னால ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால பைத்தியகார காலம் லெட்டர்லாம் எழுதிட்டு கிடந்திருக்காங்க. இப்போ அப்படியே தான் இருக்கு. இப்போ தான் வாட்ஸ்அப் இருக்கு, இன்ஸ்டா இருக்கு, பேஸ்புக் இருக்கு, ட்விட்டர் இருக்கு, ஸ்னாப்சாட் இருக்கு, சேர் சாட் இருக்கு, அடேக ரகரகமா இருக்கு. நினைச்ச உடனே ஒரு செகண்ட்ல என்ன பேபி பண்ணுத சாட்டியா அம்மா அங்க இருக்கா பக்கத்துல இருக்கானா அப்பன் பக்கத்துல இருக்கானா கூட இருக்கானா தூர தள்ளி நிக்கானா உன் தம்பி வீட்டுல நிக்கானா அண்ணா இப்ப வரலாமா அத்தான் அப்ப ஒரே செகண்ட்ல நிமிஷத்துக்கு இவ்வளவு மெசேஜ் பண்ணிடலாம் பாத்துக்கோ. அந்த காலம் மாதிரி லெட்டர் மாதிரிலாம் இருந்தா அந்த காலத்துல இல்லத்தா அக்கம் பக்கம் பாக்குறது அந்த நமக்கு அனுபவம் கொடுத்து வைக்க ஒரு ஓலை எழுதி அனுப்பணும். என்ன ஓலை எழுதணும்? ஓலையில என்ன எழுதணும் தெரியுமா? என்ன எழுதணும்? அதாவது 56 தேச மன்னர்களுக்கு முன்னாடி சரி வல்லரக்கனுக்கு பட்டம் சூட்டும்லாம் நடைபெறுகிறது. சரி. ஓலை கண்ட நேரத்துல 56 தேச மன்னர்களும் அரண்மனைக்கு வர வேண்டும். எவ்வளவு அழகான எழுதிருக்கா பாத்தீங்களா? அழகா இருக்குல்ல? ஓலை கண்ட நேரத்துல 56 தேசத்து மன்னர்களும் இங்க அரண்மனைக்கு வரணும். ஆமா. எனது மகன் வல்லரக்கனுக்கு பட்டம் சூட்டு விழா நடைபெற உள்ளது. அழகா எழுதி என்று சொல்லி ரத்தக்கண்ணி வெண்கொடியானவள் சொன்னபோது ரத்தக்கண்ணி வெண்கொடியானவள் மந்திரியாகப்பட்டவர் ஓலை எழுதி 56 தேச மன்னர்களுக்கும் அனுப்ப அதை கேட்ட 56 தேச மன்னர்களும் அரண்மனைக்கே வந்தார்கள். அம்மா வல்லரக்க ராஜனுக்கு பட்டம் சூட்டக்கூடிய நேரமோ அம்மா எப்பேற்பட்ட நேரம் தெரியுமா? எப்படிப்பட்ட நேரம்மா? நாளையிலே நல்ல வெள்ளிக்கிழமையிலே ஆண்டிகளிலே ஆதித்தனு மறைந்த நேரம் வல்லரக்கராஜுதனே பகையுடனே அலங்கரித்தார். வல்லரக்கராஜுதனே பகையுடனே அலங்கரித்தார். ராஜமன்னனுக்கு அதாவது எதை தொட்டாலும் நல்ல நேரத்துல தொடணும்னு சொல்லுவாங்க. ஆமா ஆமா பெரியவங்க சொல்லுவாங்க. ஆமா எதை தொட்டாலும் நல்ல நேரத்துக்கு தொடணுமா? ஏன் அப்படி நல்ல நேரத்துக்கு தொட்டோம்னு சொன்னா தொட்டதும் தொலகும் தோட்ட வச்சாலும் காய்க்குமா? ஓஹோ அப்படியா? ஆமா ஆமா. வெயில் அடிக்க நேரம் கொடுக்காப்புளி கண்ணை தூக்கி நட்ட முடியுமா? தாயி பூச்செடி நட்ட முடியுமா? முடியவே முடியாது. வாடி போயிடும். ஆமா ஆமா எதை தொட்டாலும் நல்ல நேரத்துல தொட்டு பாரு. தொட்டது தொலகும் தோட்ட வச்சாலும் காய்க்கும். இருப்பதனால ஆமா வல்லரக்க ராஜனுக்கு பட்டம் சூட்டக்கூடிய நேரம் எப்படிப்பட்ட நேரம் தான்? நாளையில அது நல்ல வெள்ளிக்கிழமையில ஆமா அம்மா வாசலில பூவெடுத்தோம் டண்டக்கு டண்டக்கு. சரி அந்தி கருக்கல்ல ஆமா ஆதித்தன் மறைந்த நேரம். அடேங்கப்பா என்ன அந்தி கருக்கல் ஆதித்தன் மறைந்த நேரம்னு சொன்னா மணி எத்தனை தாயி? 7:30. வா பேர்லயே ஒரு 7:30 இருக்கு பாத்தீங்களா? 7:30 மணிக்கு ஏதாவது வேலையை செய்யலாமா? செய்யவே கூடாது. ஆமா அதுவும் அந்தி கருக்கல் ஆதித்தன் மறைந்த நேரம்னு சொன்னா ஆகாத நேரம் அது. ஆமா சூரியன் மறையும் போது எந்த வேலையுமே செய்யக்கூடாது. சரி என்று சொல்லி வல்லரக்க ராஜனுக்கு 7:30 மணிக்கு ஆமா அப்படியே வகையுடனே அலங்கரித்து கொண்டு வராங்க. 7:30க்கு. ஆமா சரி ஏன்னா 56 தேச மன்னர்களுக்கும் அரசனாக இருக்க போறான். ஆமா அம்மையா ராஜா பாகவத் மாதிரி இருக்கணும்ல. ஆமா சரி என்று அலங்கரித்து கொண்டு வந்து சிம்மாசனத்திலே அமர வைத்தார். அப்படியே தகப்பன் தலையில் இருக்கும் தங்க கிரீடத்தை மகன் தலையிலே ஒப்பேத்தினார். ஆமா தங்க கிரீடம் தலையில் இதும் தான் என்ற அகம் வந்தது. தான் என்ற அகம் கூடி போச்சுப்பா. கொஞ்சம் நஞ்சம்லாம் கிடையாது, உடம்பு பூரா இருக்கு. சரி அப்ப பார்த்தான் ஒரு மனுஷனுக்கு போட்டி இருக்கலாம், பொறாம இருக்கலாம், கோவம் இருக்கலாம், குணம் இருக்கலாம், தப்பே கிடையாது. பொறாம இருக்கலாமா?
பொறாம இருக்க கூடாது. போட்டி இருக்கலாம். அவன் இவ்வளவு சாப்பிடுறத நம்ம இவ்வளவு சாப்பிடணும்னு நினைக்கலாம், தப்பே கிடையாது. அவன் இவ்வளவு சாப்பிடுதான், நம்ம அவனுக்கு மேல சாப்பிடணும், அவன் வயிறு வெடிச்சே போகணும் மட்டும் நினைக்கவே கூடாது. அதுதான் போட்டி இருக்கணும், பொறாம இருக்கவே கூடாது. சரி. அப்போ பார்த்தான் வல்லரக்க ராஜமன்னன் அவனுக்கு தங்க கிரீடம் தலையில் ஏறியதும் தான் என்ற அகம்பாவம் வந்தது அல்லவா. அன்னைக்கு சிம்மாசனத்துல காலடி எடுத்து வச்சானோ அன்னையில இருந்து நாட்டுல மழை கிடையாது. அடேங்கப்பா. வீட்டுல பொருள் இருக்கா? கிடையாது. காட்டுல விளைச்சல் தான் இருக்கா? கிடையவே கிடையாது. பச்சை பிள்ளாளுதான் பால் வாங்க கூட காசு இல்லாம வல்லரக்கனுடைய ஆட்சியில பஞ்சம்னா பஞ்சம், ஏகப்பட்ட பஞ்சம் தலை விரிச்சு போட்டு ஆட்டுது. ஆனா அவங்க அப்பா ஆட்சி இப்படி இல்ல, கிடையவே கிடையாது. நாள் வரைக்கும் அவங்க அப்பா ஆட்சி செஞ்சாங்களே. சரி. மாதம் மும்மாரி மழை பொழியும். அடேங்கப்பா, மாதம் மும்மாரி மழை பொழிந்திருக்கு. ஆத்தாளுக்கு 6 கால பூஜை அழகா செய்வார் அவங்க அப்பா. அவர்லாம் புண்ணியமா. சரி. பிள்ளை என்ன செய்தான்? வல்லரக்க என்ன செய்யறான்? ஒரு நேரத்து பூஜை கூட ஒழுங்கா செய்ய மாட்டான். சரியா போச்சு போ. ஆத்தா கால்ல விழாத ஏன் கால்ல விழுன்னு சொல்லுறான். நான் திருநார் பூசல ஏன் பூசிருக்க அலிங்க. ஆமா. அரக்கா என்ன பஞ்சம்னா பஞ்சம், ஏகப்பட்ட பஞ்சம், வானம் பார்த்த பூமியா இருக்கு. வல்லரக்க ராஜனுடைய ஆட்சியில எப்ப ஏற்பட்ட பஞ்சம் வந்தது தெரியுமா? எப்படிப்பட்ட பஞ்சம் தாயி? அதனாலே நல்ல உருண்ட பஞ்சம், நாயகரே ரோஜ பஞ்சம், நாயகரே நல்ல உருண்ட பஞ்சம், நாயகரே ரோஜ பஞ்சம், உனக்கு நல்ல உருண்ட பஞ்சம், உச்சாரே ரோஜ பஞ்சம், உனக்கு நல்ல உருண்ட பஞ்சம், உச்சாரே ரோஜ பஞ்சம், மரக்க நல்ல உருண்ட பஞ்சம், மரக்க நல்ல உருண்ட பஞ்சம், அண்ணவரை தோஜ பஞ்சம், மரக்கான எல்லாம் உருண்ட பஞ்சம், மரக்கான எல்லாம் உருண்ட பஞ்சம், தாயே மன்னவனே தோஜ பஞ்சம். அப்ப பார்த்தான் பஞ்சம்னா பஞ்சம். சரி. எப்படி பஞ்சம் தாயி? நாளை நல்ல உருண்ட பஞ்சம், நாயகரே தோச்ச பஞ்சம், அந்த நாயகனே தோச்ச பஞ்சம், மரக்கா உருண்ட பஞ்சம், மன்னவரே தோச்ச பஞ்சம், மன்னவனே தோச்ச பஞ்சம். பஞ்சத்துல ஆடை வித்தாச்சு, சரி. மாடை வித்தாச்சு, சரியா போச்சு. அதுக்கு மத்த வீடையும் வித்தாச்சுப்பா. உலக்கி வச்சிருந்த வீடே வித்தாச்சுப்பா. நம்ம எடுத்து குச்சி வீடுதான். என்ன செய்ய? அம்மா பஞ்சம் அப்படி தலைய விரிச்சு போட்டு ஆடுது. பஞ்சத்தை ஒரு அளவு தான் தாயி பொறுக்கலாம். 3 தரம் சாப்பிட முடியலனாலும் சரி, ஒரு தரமா சாப்பிட்டு உலகத்துல உயிர் வாழ்ந்துடலாம். சாப்பிட்டாதான் உயிர் வாழ. ஆனா உங்களுக்கு சாப்பிடுறதுக்கு வழியே கிடையாது. சரிப்பா. பஞ்சம்னா பஞ்சம் தலை விரிச்சு போட்டு ஆட்டுது. தலைய விரிச்சு போட்டு ஆட்டுது. பாரு, சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆகுது? கண்ணுல ஒரு படி அரிசி தட்டலாம். உனக்கா குழி விழுந்து கிடக்கு கண்ணு. நல்ல ஊரூரா அன்னதானத்தை மொக்கிட்டு கண்ணு குழி விழுந்து கிடக்கும். என்னப்பா செய்ய? சரி. வல்லரக்க ராஜ மன்னனுடைய ஆட்சியில பஞ்சம்னா பஞ்சம், ஏகப்பட்ட பஞ்சமானது நடந்து கொண்டு இருக்கும் பொழுது இருக்கக்கூடிய வேளையில நாளைய தினத்துல வல்லரக்கன் அவனுடைய கஜானாவை திறந்து பாக்குறான். என்னப்பா கஜானான்னு சொன்னா? சுட்டா பீம்ல வரும்ல, அதானே? தெரியாதுப்பா. அதுலதான் கேள்விப்பட்டிருக்கேன். கஜானா என்னதுன்னே தெரியாதா? அதுலதான் இந்திரவர்ம அரண்மனையில இருக்கும் பாத்துக்கோ. கஜானான்னு சொல்லி அங்கதான் நானே கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா. மத்தபடி நீங்க கேள்விப்பட்டிருக்கேமா? சரி. என்னன்னு தெரியாது. கஜானா அப்ப வல்லரக்கன் அவனுடைய கஜானாவை திறந்து பாக்குறான். இப்படியா இருக்கும்? ஆமா. சிந்தையா? சரி. உள்ள என்ன இருக்கு? என்ன இருக்கு? ஒரு பணம் இல்ல, காசு இல்ல, நகரட்டு எதுவுமே இல்ல. பொண்ணு இல்ல, பொருளும் இல்ல. மந்திரி, என்னோட கஜானா காலியா இருக்கிறத இதுக்கு என்ன செய்யலாம்? நம்ம நாட்டு மக்களுக்கு வரி போடுவோம். சரி. அவங்க வரி பணம் தருவாங்க, என் கஜானா நிறைஞ்சிரும். ஆமா, நாட்டு மக்களுக்கு வரி பணம் போட்டோம்னு சொன்னா வரி கொண்டு வந்து தருவார்கள். ஆமா. என் கஜானா நிறைந்து கொண்டே இருக்கும். ஆமா என்று சொல்லி வல்லரக்க ராஜன் 56 தேச மன்னர்களுக்கும் என்ன காரணத்துக்கு எப்படி வரி போடுகிறான் தெரியுமா? என்னம்மா போடுகின்ற? அங்கே ஆட்டு வரி, மாட்டு வரி, ஆவரியோ ஆவரியா, ஒரு கோட்டோ தண்ணீரே, ஓரனாவோ வரிகள் போடா, கத்தரிக்காதே ஜவானே ஜவானே Bye.
ஆட்சியில வரி போடுதான்னு சொன்னா சரி ஒருத்தன் நின்னா வரி நடந்தா வரி. ஓ நின்னாலும் வரி கேட்க நடந்தாலும் வரி கேட்க. டீ குடிச்சாலும் வரி. சோத்துல ஏதாவது டீ குடிச்சாலும் வரி கொடுக்கணும். ஆமா வல்லரக்கம்பா நாங்கள். சும்மா நின்னு குடிச்சாலும் கொடுக்கணும். வல்லரக்கம் கேட்காம. ஆமா ஆமா. அதாவது என்ன ஆட்டு வரி மாட்டு வரி ஆள் வரியும் தானே போடுகிறான். ஓ ஆட்டுக்கு வரி போடுகிறான். சரி மாட்டுக்கு வரி போடுகிறான். ஆமா ஆளுக்கு வரி போடுகிறான். ஆளுக்கும் வரி போடுதான். என்னனாலும் வரி கொடுத்துட்டு தான் பண்ணணும். ஒரு குடம் தண்ணி எடுத்துட்டு வரணுமே. சரி ஓரணா வரி கொடுக்கணும். ஓரணா வரி கொடுக்கணும். கத்தரிக்காய் விச்சவருக்கு கால் பணம் வரிகள் போடுகிறான். ஆமோ ஆமையா. வேற ஒரு கட்டு கீரை 10 ரூபா, ஒரு கட்டு கீரை 10 ரூபா. சரி அப்படி வியாபாரம் அப்பல உங்க ஆச்சி கீரை வைப்பாங்கல்ல, அவளும் 1 ரூபா வரி கொடுக்கணும். வரி கொடுத்தா தான் கீரை வைக்க முடியும். ஆமோ ஆமையா. இப்படியே வரி பணம் நாட்டு மக்களுக்கு எல்லாம் போடுறாங்க. ஆமா என்ன வியாபாரம் செய்தாலும் சரி சரி வல்லரக்கனுக்கு வரி கொடுக்காம செய்யவே முடியாது. முடியவே ஆனா நாட்டு மக்களால வரி பணம் கட்ட முடியுமா ஐயா? முடியலதா. ஒரு வாய் சோத்துக்கே வழி இல்லாம இருக்காங்க. பஞ்சத்துல பல வருஷத்துக்கு தலைவரிச்சு போட்டு ஆட்டுதான். பஞ்சத்துல அப்படி இருக்காங்க. சரி ஆனா நாட்டு மக்களால வரி பணம் கட்ட முடியல, கிஸ்தி பணம் கட்ட முடியல. முடியலையே. பிள்ளைகளா பால் வாங்க கூட காசு இல்லாம இருக்கிறார்களே. வரி பணம் கட்ட முடியாம இருக்கும்போது பார்த்தான் வல்லரக்கன். சரி மந்திரி ஐயா மந்திரி, நான் நாட்டு மக்களுக்கு வரி எல்லாம் போட்டு இத்தனை நாள் ஆச்சு. சரி யாராச்சும் வரி பணம் தந்தார்களா? மன்னா என்னப்பா ஒருவராலும் தர முடியவில்லை. தர முடியலையா? எதனால? என்ன காரணம்? நாட்டு மக்களே பஞ்சத்துல அடிபட்டு இருக்கிறாங்க. ஆமோ மன்னா. அப்ப அவங்க எப்படி இருந்தா எனக்கு என்ன? சரி மந்திரி, நாடு நல்லா இருந்தா என்ன, நாசம் பண்ணா போனா எனக்கு என்ன? போனா என்னையா? கல்லற நான் போகும் வரை சில்லறை வந்துகிட்டே இருக்கணும். கல்ற போகும் வரை சில்லறை கேட்க. கல்ற போக வரை சில்லறை வந்துகிட்டே இருக்கணும். இடையில நிக்கவே கூடாது. மந்திரி. ஆமா சரி மந்திரியே. ஐயா நாட்டு மக்கள் வரி பணம் தரலன்னா என்ன? சரி நீ போய் வாங்கிட்டு வா என்று வல்லரக்கன் சொன்ன போதே மந்திரியா அரண்மனையும் தான் கடந்தே மந்திரியாகப்பட்டவர் 56 தேச மன்னர்களிடம் வரி பணம் வாங்க வேண்டுமே என்று சொல்லி 56 தேச மன்னர்கிட்ட வந்து கேக்குறாங்க. சரி என் மன்னர்களே பகுதி பணம் தர வேண்டும், அரக்கனுக்கு பயந்து நீங்கள் நடக்க வேண்டும். பயந்து நீங்கள் நடக்க வேண்டும். கிஸ்தி பணம் தர வேண்டும், எங்க அரக்கனுக்கு கீழ்மணிந்து நடக்க வேண்டும். அரக்கனுக்கு கீழ்மணிந்து நடக்கணும். ஏப்பா மந்திரி, எங்களால வரி பணம் தர முடியாது, கிஸ்தி பணமும் தர முடியாது. சரி சாப்பிட்டு பல நாள் ஆகுதா? சரி மொங்க மொங்கன்னு 16 இட்லி தின்னுட்டு வந்தான். புள்ள குட்டிலாம் ஓடிடுதா? சரிப்பா சாப்பிடவே வழி இல்லாம இருக்கேன். வழி இல்லாம ஏன்ட்ட போய் நீ வரி கேட்கலாமா? கேட்கலாமா ஐயா? ஐயோ மந்திரி, பசியோட இருக்குங்கிட்ட இப்படி வந்து கேட்கலாமா ஐயா? முடியாதல்லவா? ஆமா சரி என்ற மந்திரியாகப்பட்டவர் வரி பணம் கேட்கிற பொழுது வரி பணம் கேட்கும் போது 56 தேச மன்னர்கள் என்ன சொல்லுகிறாங்க தெரியுமா? என்னம்மா சொல்லுகின்றா? பகுதி பணம் கேட்டு வந்தா கொடுக்கவே மாட்டோம், கொடுக்கவே மாட்டோம், கொடுக்கவே மாட்டோம், கொடுக்கவே மாட்டோம். படையெடுத்து சண்டை செய்ய, படையெடுத்து சண்டை செய்ய பகுதி வேணும் கேட்டு வந்தா கொடுக்கவே மாட்டோம், கொடுக்கவே மாட்டோம். பயந்து நாங்க சண்டை செய்ய தயங்கவே மாட்டோம், நாங்க
செய்ய தயங்க மாட்டோம். இருசா பணம் கேட்டு வந்தா நாங்க கொடுக்கவே மாட்டோம். கொடுக்கவே மாட்டோம். எதிர்த்து சண்டை செய்ய தயங்க மாட்டோம். இனிமே தயங்கவே மாட்டோம் அப்பா. எங்களால வரி பணம் எல்லாம் தர முடியாது. முடியாது. அரக்கனை நேருக்கு நேர் வந்து சண்டையிட்டு ஜெயிக்க சொல்லு. சரி. சண்டையில ஜெயிச்சாங்கன்னு சொன்னா அமையா வரி பணம் தரம், திஷ்டி பணம் தரம், கப்ப பணம் தரம். அரக்கன் காலையே நானும் தொட்டு வணங்குதோம். சரி. சண்டைக்கு மட்டும் வர சொல்லு என்று சொல்லி 56 தேச மன்னர்களும் சொன்ன போது மன்னர்களும் சொல்லும் போது மந்திரிக்கு ஒரே பயம். அடேங்கப்பா, மந்திரிக்கு கால ஓடல, கை ஓடல. நம்மள வெட்டி விட்டாங்கன்னா போச்சே, கண்ணத்துல ஒரு வேளை நம்மள அடிச்சு விட்டாங்கன்னா போச்சே, பசியோட வேற இருக்காங்க என்று சொல்லி பயந்தோடி வல்லரக்கன் கிட்ட வந்து சொல்லு. ஆமா ஓடுறான்டா. ஏப்பா மந்திரி, வரி பணம் கேட்டியாப்பா? மன்னா என்ன, நான் போய் நிக்கிறேன். சரி. என்னை அடியா கொல்லுதான். அடேங்கப்பா, வார்த்தையாலே கொல்லுதாம்ல. ஒருத்தர் என்ன சொன்னா, என்ன எடு வாழப்பாய என்னையா சொன்னா, உன் பேரை சொன்னதுக்கு அடுத்துதான். ஒருத்தர் என்ன சொன்னா, ஒருத்தர் ஓலப்பாய எடுங்க, ஒருத்தர் அருவாள் எடுங்க. ஒருத்தர் ஓலப்பாய எடுங்க, ஒருத்தர் அருவாள் எடுங்க. வெட்டி பொதியதுக்கு. அடேங்கப்பா, வல்லரக்கா, உன் பேரை சொன்ன கூட்டத்துல ஒவ்வொருத்தரும் சல்லிய பறிக்கிறது ஐயா. ஒவ்வொரு அறையும் மோசமா இருக்கு. சரி, அவ அப்படியே சாப்பிடும் போது கொடுத்தாச்சு. சரி ஐயா. பார்த்தார் மந்திரி. மன்னா, நீங்க வரி பணம் தரணும்னு சொன்னா சண்டைக்கு போகணுமா? சரி மந்திரி, வா படையை தட்டு. அப்பா பின்னால பாக்காம்பா, வெறும் சொத்த படையும் சோத்து படையும் தான் இருக்கு. அவங்கிட்ட ஆள் படையும் இல்ல, ஆயுத படையும் இல்ல, கிடையாது என்று மந்திரியிடம் யோசனை கேட்ட போது ஆமா மந்திரியாகப்பட்டவர் யோசனை சொல்லுகிறார். என்ன சொல்லுகின்றார்? திக்கற்றவனுக்கு தெய்வமே துணை அல்லவா, நாதியற்றவனுக்கு அப்ப நாராயணனே துணை அல்லவா, துணை அல்லவா, வேதனை உள்ளவனுக்கு வேல்முருகன் தான் துணை. சரி, ஆண்டவனை நோக்கி தவம் இருந்து பாருங்க மந்திரி. ஆமா, ஒருவேளை அப்படியாவது ஆண்டவனை நோக்கி தவம் இருந்தோம்னு சொன்னா நல்ல வழி பிறந்தாலும் பிறக்கும். ஆண்டவனை நோக்கி தவம் இருந்து சாகாத வரத்தை வாங்கணும். சரி என்று சொல்லி மந்திரி ஆகப்பட்டவர் சொன்ன போது சொல்லும் போது வல்லரக்க ராஜமன்னன் தவம் இருக்க வேணுமே என்று சொல்லி என்ன செய்கின்ற பாருங்க, கோலம் எப்படி போடுகிறார் தெரியுமா? எப்படி அம்மா, காவி நல்ல உடையணிந்தான் படை ஓட்டன் வயதிலே முட்டை தவ கோலம் கொண்டான் அப்படி ஓட அருவாள் அம்மங்களுக்கு பின்னால தலையில போட்டான் முட்டை. யார் நம்ம மாமா மாதிரி. சரி, இப்படி தவக்கோலம் கொண்டு வாசல் நிலவாரம் அவனுக்கு வாசல் நிலதட்டுது. ஒரு தவறுக்கு போகிறவனுக்கு வாசல் நிலையானது தட்டவே கூடாது. ஆமா, தட்டுன்னு சொன்னா போற காரியம் வழங்காதுன்னு அர்த்தம். எங்க போனாலும் சகனம் பார்த்து போகணும்னு பெரிய ஆளுக்க சொல்லுவாங்க. விட்டு வெளியே வந்தாலே சகனம் பார்க்கணும். ஆமா, ஆனா வல்லரக்க வெளியே வர வாசல் நில தட்டுகிறத முத்தத்துல வருகிறான் பாவிக்கு முன்னிறைப்பு இடிக்கிறது. அவனுக்கு முன்னிறைப்பு எடுத்துட்டு வாழாத குமரி அவன் மூளாத நெருப்பு எடுத்துக்கிட்டு வாரா. என்னப்பா, சகனத்திலே மோசமான சகனம் அதுதான் நெருப்பு சகனம். நெருப்பு சகனம் பொல்லாத சகனம். போகும்போது நெருப்பு சகனம் வந்துச்சுன்னு சொன்னா வெளியே போன மனுஷனை வீடு திரும்ப வைக்கவே வைக்காது. அதுதான் நெருப்பு சகனம். வரவு கட்டை எடுத்துட்டு வரா ஏத்த வீட்டுக்காரி. என்ன சொல்ல, அப்படி வரலாமா? வரக்கூடாது இல்ல. அவ்வளவு நேரம் சும்மா இருப்பா. சரி, காரை ஸ்டார்ட் பண்ணிருப்போம்.
வரவுக்கட்டை தூக்கிட்டு வந்துருவா, தூக்குவாளி தூக்கிட்டு வருவா, தூக்குவாளி தூக்கிட்டு வருவா. ஆமா அதெல்லாம் ஆகாத சகுனம் தான். ஆமா இப்படி வல்லரக்கன் தவக்கூடிய வேளையிலே தவறிக்கக்கூடிய வேளையில யாரை எது குறுக்கலாச்சு சர்ப்பம் படையெடுத்து நிக்கிறது. ஆமா இப்படி கண்ட கண்ட சகுனத்தை எல்லாம் காலால தள்ளி விட்ட வல்லரக்க ராஜமன்னன் வல்லரக்க ராஜமன்னன் இருக்க வேணும் என்று சொல்லி எங்கே வருகிறான் தெரியுமா? எங்கேயுமா வருகின்றான்.